வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. யாருக்கு? ஆ, நல்ல முத்துக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குதுமா. ம். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பயங்கர முன்னேற்றம் அவங்களுக்கு. அது இப்ப நல்லா தூங்குறாங்க. நல்லா தூக்கமே தூங்கி, அதாவது தூக்கமே தூங்கி பல ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கொடுமை தானே. ம். ஒரு ஆழ்ந்த தூக்கம், அது அமைதியான தூக்கம், ஒரு ஒடுக்கமான தூக்கம், அந்த திருப்தியான தூக்கம்னு ஒன்று இருக்கு. அது கிடைக்கிறதுன்னு சாதாரண விஷயமான்னு கேட்குறேன். ஆழமான ஆமாங்க தூக்கம். ஐயா. அவங்களை சேர சொல்லிட்டேன். பணம் 20,000 கட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? 20,000 கட்ட சொல்லிட்டேன். சரிங்க ஐயா. கட்டிட்டு வரட்டும். வந்து அதாவது வந்து வந்து கட்டிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க 12 ஆண்டு அவங்களுக்கு வழிகாட்டல. எத்தனை ஆண்டு? 12 ஆண்டு வழிகாட்டு. 12 ஆண்டு அவங்களுக்கு வழிகாட்டு. எந்த நாட்டிலையும் இப்படியே சொல்லி தர மாட்டாங்க. 12 ஆண்டுகள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதுக்குள்ள அவங்க வந்து அவங்க ஊரெல்லாம் புகழ் பெற்றுப்பாங்க. சிறந்த மருத்துவரா வரணும். எல்லாரும் சிறந்த மருத்துவரா வரணும். நாம நினைச்ச எதையும் அனுபவிக்கலாம். அது இந்த கவலையப்பட தேவையில்லை. நினைத்தால் நாம் எதையும் அனுபவிக்கலாம். புரியுதுங்களா? ஆமா. கலிய பெருமாள், நாம் நினைத்தால் எதையும் நாம் அனுபவிக்க முடியும். சாதாரண விஷயம் அல்ல. கலிய பெருமாள் இருக்காரா? ம். ஐயா இருக்கிறேங்க ஐயா. நீங்க இந்த நேத்து நம்ம நண்பருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. எனக்கு வயசு 72 ஆகுது. அவங்க தான் முதல்ல இதுல செய்யணும். எனக்கு ம், ம், அவரு சரிங்கய்யா, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ம், உங்களுக்கு 100 வயசா இருந்தாலும் நீங்க அதுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ம், ம், ம். அது சும்மா அவங்க சாதாரண ஆளுங்க வர முடியாது. வசதி இருக்கிறவங்க தான் வர முடியும். சும்மா சாதாரண வசதி இல்லாதவங்க வாய்ப்பு இல்லைங்க, வர முடியாது. புரியுதுங்க? அதையும் தெளிவா சொல்லிடுங்க. வசதி இருந்தா தான் வர இல்ல முடியும். அவர் ஐயா, பொருளாதாரம்லாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா. பொருளாதாரம் இருக்கிறவங்க தான் உள்ள வர முடியும். ஏன்னா ஆதி காலத்தில் இலவசமா தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் கெட்டு போச்சே. ஆ? ஆமா ஆமா ஆமா. அதாவது குருகுல கல்வி என்பது முழுக்க முழுக்க இலவசம். குருகுல கல்வி என்பது முழுக்க முழுக்க இலவசம். அது மன்னர்னால் ஆதிக்கப்பட்டது. மன்னர்களாலும் உள்ள இருக்கிற பணக்கார வர்க்கத்தினாலும் ஜமீன்தார்களாலும் இந்த மாதிரி மக்களால் ஆதரிக்கப்பட்டு ஆசிரியருக்கு தேவையான செஞ்சாங்க. வெள்ளைக்காரன் தான் ஆமா வந்து இது வெள்ளைக்கார மூட்டை வந்துதான் அந்த கான்வென்ட் கொண்டு வந்தது. பணக்காரர்களுக்காக கொண்டு வந்து கான்வென்ட்டே பணக்காரர்களுக்காக கொண்டு வந்தான். ஏழைகளுக்கு கொண்டு வரல அவன். புரியுதுங்களா? ஆமா அதுல ஒன்றும் பணம் போட்டு பணம் கட்டி படிக்கிற முறையை கொண்டு வந்து நாட்டை கெடுத்ததே இந்த வெள்ளைக்கார மன்றம் தான். அதை வந்து அதுக்கப்புறம் ஆங்கில கல்வி உள்ள கொண்டு வந்து நாசம் பண்ணிட்டாங்க. ஆங்கில கல்வி உள்ள கொண்டு வந்து நாசம். எம்ஜிஆர் தான் ஆங்கில கல்வி உள்ள கொண்டு வந்தது. அந்த முட்டாள் பண்ண வேலை தான். அந்த முட்டாள் பண்ண வேலை இப்ப வந்து அந்த முட்டாள் பண்ணிட்டு போன வேலை இப்ப நாட்டவே சுடுகாடாக்கிடுச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஆங்கில கல்வி இல்லையா? தமிழே முடிஞ்சு போச்சுங்க. தமிழவே அழிச்சிட்டாங்க. தமிழவே அழிச்சாச்சு. ஆமாங்கய்யா ஆமாங்க தமிழே அழிஞ்சு ஆமாய்யா. தமிழ் வாழ்ந்துட்டு தமிழை யாரும் அழிக்க முடியாது. தமிழ் படிக்காத நிலையை உண்டாக்கி விட்டாங்க. தமிழை எவனாலும் அழிக்க முடியாது. இப்ப தமிழ் இப்ப ஆமா நான் ஆமா. தான் அந்த தமிழ் கையில கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு இல்ல. நான் விடுவேனா நானு? ஆ? ஆ, யாரு வந்து எதிர்க்க தைரியமா துணிப்பேன். நமக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க தான் மடக்கணும். புரியுதா? இது முழுக்க முழுக்க 7ஆம் அறிவு. வள்ளலார் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம், திருவள்ளுவர் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம், தொல்காப்பியரும் வள்ளலாரும் திருமூலரும் திருவள்ளுவரும் வாழையடி வாழையாக இருக்கிற தொழில்நுட்பத்தை விட்டடிச்சிட்டு கடைசியில மானங்கெட்ட ஆங்கில கல்வி படிச்சுக்கிட்டு நீட் தேர்வு எழுதிட்டு என் குழந்தை சாகுது. என் தமிழ்நாட்டை சேர்ந்த பல குழந்தைகள் செத்து போச்சு. இதுல யார் பதில் சொல்றது? இல்லை இந்த வெள்ளக்காரன் பதில் சொல்லுவானா? இல்லை இங்க இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற இந்த மானங்கெட்ட அரசியல் பதில் சொல்லுமா? இல்லை இந்த பிரதமர் பதில் சொல்லுவாரா? இல்லை ஜனாதிபதி பதில் சொல்லுவாரா? எதுக்காக குழந்தைகள் சாக வேண்டும்? இந்த கல்வியினால என்ன நன்மை? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. இந்த கல்வியினால் யார் இப்ப நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆயிட்டா பெரிய அறிவாளியான்னு கேட்கிறேன். அப்ப இருக்கிற டாக்டர்கள் முட்டாளா? இப்ப இருக்கிற இந்தியாவில் டாக்டர்கள் முட்டாளா? ஆ? ஐயா, ஆ. எய்ம்ஸ் வேணும் எய்ம்ஸ் வேணும் எய்ம்ஸ் வேணும்னு மக்கள் கேட்க வச்சுட்டாங்க ஐயா. தப்பா கொண்டு போயிட்டாங்க. தப்பா கொண்டு போயாச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. தவறா கொண்டு போயாச்சு. மக்களை தவறான இந்த மருத்துவம் வந்தாகணும். இப்ப இந்த மருத்துவம் வந்துங்க. நீங்க ஒண்ணும் இல்லை. அப்புறம் வயது 70ன்னு சொன்னீங்களா? அவருக்கு கடுமையான சக்கரை நோய் இருக்கணும். எல்லாம் சாதாரண ஆகாரம் திங்கிறவங்களுக்கு ரத்தம் கெட்டு போய் பல நோய்களை மாறி இருக்கும். சக்கரை நோய் ஆமா தான் வரணும் ஆமா அவசியம் இல்லை. சக்கரை நோய் தான் வரணும் அவசியம். எந்த நோயாக வேண்டாலும் மாறும். புரியுதுங்களா? ஆமாங்கய்யா. அவரவருக்கு வந்தா சக்கரை நோய்ங்கிறான், அவரவருக்கு வந்தா மூட்டு வலிங்கிறான். ஆனால் ரத்தம் கெட்டு போயிட்டா அது உள்ளே இருக்கிற மரபணு முடிவெடுக்கும்.
ரத்தம் கெட்டு ம். போயிட்டா உள்ளே இருக்கிற மரபணு தான் முடிவெடுக்கும். நீங்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது. ம். ஐயா, இவனுக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லைங்க ஐயா. இருந்துட்டு போட்டும். அதெல்லாம் இவன் இருந்துட்டு போட்டு. அதெல்லாம் இ- இருந்துட்டு போட்டு, இவன் நாம வந்து இனி நாம எங்க வந்துட்டோம்னா, நம்ம பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு தான் இந்த மருத்துவம். பிரச்சனைக்கு ஆ, தீர்வு சொல்றது இந்த மருத்துவம் வந்து இன்னும் பிரச்சனையை பேச முடியாது. இன்னும் அப்படி பார்த்தீங்கன்னா யாரு தான் சிந்திக்கிறாங்க? கல்வி முறையே தவறா இருக்குங்க. கல்வி முறை மதிப்பெண் கல்வி முறை இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் பாடத்திட்டமும் பரீட்சை வந்ததுன்னா நாசமா போயிரும். அந்த நாடு எப்ப பாடத்திட்டமும் பரீட்சை வருது அந்த நாடு உருப்படாது. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இது பெரியாருக்கும் தெரியாது. ஜிடி நாயுடுக்கு மட்டும் கொஞ்சம் தெரியும். ஜிடி நாயுடு தான் இந்த கல்வி முறை வேண்டாம்னு சொன்னாரு. செய்முறை கல்வி வேணும்னு சொன்னவரே ஜிடி நாயுடு தான். அவரை புறக்கணிச்சாங்க எல்லாருமே. ஆ. பெரியாருக்குலாம் அந்த புரிதல் கிடையாது. பெரியார பள்ளிக்கூடமே போகாதவர். என்னது? ஆமா ஆமா ஆமா. பெரியாருக்கு பள்ளிக்கூடமா தெரியாது. தமிழ்ல என்னன்னு தெரியாது. அவரெல்லாம் பேச முடியாது. ஆனா ஜிடி நாயுடு வந்து கண்டுபிடிப்பாளர் விஞ்ஞானி. கண்டுபிடிப்பாளர் விஞ்ஞானி சொல்றதை கேட்கணும். அவர் வந்து இதே வேண்டான்ட்டாரு. இந்த என்ஜினியரிங் கல்லூரி தேவை. என்ஜினியரிங் கல்லூரி வந்து பாடத்திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னு தியரியே வேண்டாம். தியரி பேசி கொஞ்சமா வச்சுக்கிட்டு செய்முறையை சொன்னாங்க. அப்ப இந்த நேரு இந்த முட்டாளை ஏத்துக்கல. ஆ. நேரு முட்டாள் ஒத்துக்கல. நேருங்கிற முட்டாள் அவன் பெரிய அறிவாளி தானே. இந்த ஜிடி நாயுடுங்க மிகப்பெரிய அறிவாளி தான். நேரு வந்து அறிவியல் நாடா மாத்தோம்னு நினைச்சாரு. ஆனால் ஜிடி நாயுடு ஏன் ஏத்துக்கல? ஆ? ஆமா ஆமா. ஆ. மிகப்பெரிய விஞ்ஞானி 75 கண்டுபிடிச்சாரு. ஆ. நான் கூட 15 நாளைக்கு ஜிடி நாயுடு மெமோரியல் கால போயிட்டு வந்தேன். பிரம்மாண்டமா இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா கருவியும் அவர் அந்த காலத்துல ஹிட்லரை சந்திச்சு அறிவியல் ஹிட்லரை சந்திக்கிறாருன்னு அப்புறம் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்கும் பாருங்களேன். ஆமா ஆமா. தமிழ்நாட்டுல எந்த தமிழனுக்கு அந்த துணிச்சல் இருக்கும்? தமிழ்நாட்டுல பிறந்தங்காட்டி தான் இந்த துணிச்சல வந்தது. ஆமா. அந்த காலத்துல போரவே நிறுத்தியிருக்காங்க புலவர்கள். தமிழ் புலவர்கள் போரவே நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் எந்த அளவுக்கு அறிவு இருக்கும், நுட்பம் இருக்கு. அறிவாளி தான். இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வியால் காயடிக்கப்பட்டு விட்டான். அதனாலதான் சொல்றேன். இது வந்து எல்லாரும் இது கொண்டு வந்தாங்க. அதனாலதான் நான் பொறுமையா இருந்து அடிக்கிறேன். இப்ப இந்த விவாதம் பண்றதுனால எல்லாத்துக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. நேரடியாக விவாதம் பண்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்ல, நேரடி அறிவியல் ஆய்வு. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வா. பிளட் எப்படி இருக்கு பேசு. உடம்பு எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா? சொல்லு எப்படி இருக்கு, ஆரோக்கியம் எப்படி இருக்கு? பட்டினி கிடையாது, பத்தியம் கிடையாது, கிளீன் பண்ணு. பட்டியம் கிடையாது, பத்தியம். நீ வேணும்னா பாலுஞ்சோறு சாப்பிட்டுக்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சுத்தப்படுத்தினியா? பாலுங்கிறது அசைவம், சோறுங்கிறது சைவம். ரெண்டும் கலந்தடிச்சுக்கோ. ஆனால் சுத்தம் பண்ணினியா? சுத்தம் பண்ணும்போது எப்படி நோய் வரும்? பாலுஞ்சோறு சாப்பிட்டீங்கன்னா ஏன் சுத்தம் பண்ண? சமையல் பண்ணிட்டு ஏன் கழுவுல? சமையல் பண்ணல ஏன் கழுவுன? சாப்பிட்டியா வாயை கொப்பளிக்கிறா? அதே மாதிரி குடலை கழுவுடா சொல்லி அடின்னு அடிக்கணும். அடிக்கிறப்ப உடம்பே டாக்டரா மாறிட்டே இருக்கு. சருன்னு மாறி 3 நாள் சக்கரை நோய் குணமாயிரும். ஐயா, ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு தடவை இனிமே எடுத்துக்கலாமாங்க ஐயா? இப்பத்துக்கு பண்ணிக்கலாம். ஆ. அப்புறம் பின்னாடி சரிங்க. தேவையில்லை. இப்பத்துக்கு பண்ணிக்கலாம், பின்னாடி தேவையில்லை. ஆ, ஆ. வணக்கம். முன்னேற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து கழிவுகள் நீங்கி மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டணும். மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும். எல்லாம் கிட்ட காட்டினா தான் அடுத்தடுத்து நான் சொல்லி தருவேன். ஏன்னா டாக்குமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்க, நம்ம முட்டாளாயிரும். இனியும் தமிழர்கள் முட்டாளாக இருக்க முடியாது. ஆமாங்க. அறிவியல் படுத்துறவங்க தான் உள்ள வர முடியும். இப்ப யாரா இருந்தாலும் இப்ப அறிவியல் படுத்தணும். நீ போய் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா நீ 100 ஆண்டு வாழ்வதற்கான வழி சொல்லியிருக்கேன். 100 ஆண்டு வழி சொல்லி போது பேசிக் ஸ்டெடியா இருக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது எந்த மருத்துவம் நம்ம வந்து காயப்படுத்துறதோ அதே மருத்துவத்தை வைத்துக்கொண்டு ஆரோக்கியத்தை நிரூபிச்சாகணும். நிரூபிச்சாகணும். நீ வெளிக்காயங்கள் வந்துச்சுன்னா தாராளமா போய்க்கோ. வெளிக்காயங்கள் ஏற்பட்டுச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு, மண்டை கிழிஞ்சு போச்சுன்னா அதை நீ போய் இருந்தீங்கன்னா அது ஒரு மாசத்துல சரியாயிரு வந்துடும். அது வெளிக்காயத்துல அது வந்து கேசுவாலிட்டி, காரணங்களால் ஏற்பட்ட தற்காலிக நோய். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவன் தெளிவா இருப்பான். மண்டை கிழிச்சு பொத்து எல்லாம் பண்ணி கட்டு போட்டுடும். அதுக்கப்புறம் அந்த உடம்பு சரி செய்ய ஆரம்பிக்கும். ஒரு மாசத்துல எல்லாமே ரிகவரி ஆயிரும். அது வேற. அது ஒரு 2 விழுக்காடு தான். மிச்சம் 98 விழுக்காடு உள்குற்றம் ஏற்பட்டு வைத்தியம் பார்க்கறது தான் நமக்கு தேவை. அவனே சொல்றானே நோய்க்கே மருந்து இல்லை. நோய்க்கே மருந்து இல்லாத பொழுது எதுக்கு? நோய்க்கே மருந்து இல்லைன்னு சொல்லும் பொழுது எதுக்கு நீட் தேர்வு படிக்கிற? எதுக்கு? எல்லாரும் கேட்கணும்ல. அதாவது நோய்க்கே மருந்து இல்லை, சக்கரை நோய்க்கு மருந்து இல்லை, மூட்டு வலிக்கு மருந்து இல்லை, முழங்காலு வலி மருத்துவம் இல்லை, புற்றுநோய்க்கு மருத்துவம் இல்லை, எதுக்கு மருந்து இல்லை? பசி தாகத்துக்கு மருந்து இல்லை. அப்படி எதுக்கு மருந்து இல்லாத பொழுதுக்கு எதுக்கு நீட் தேர்வு எழுதணும்? ஆமா ஆமா. இந்த குழந்தைகள் கேட்கணும் இல்லையா? எந்த நோய்க்கு ஒண்ணும் இல்ல. எங்கிட்ட படிச்சு நிறைய மாணவர்கள் புள்ள வந்து எம்பிபிஎஸ் படிக்குது. புள்ள வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குதுங்க. அவங்க அப்பனுக்கு சக்கரை நோய். அவன் எங்கிட்ட வைத்தியம் பார்த்துட்டு போறான். இது மானகட்ட பொழப்பா இருக்கு. என்னடா மானகட்ட பொழப்பா இருக்கு. ஆமா, நானே கேட்டிருக்கேன். என்னடா புள்ள எம்பிபிஎஸ் படிக்குது, நீ ஏன் சக்கரை? ஐயோ அது வேறங்க அப்படின்ட்டான்.
ஐய, அது வேற. அது வேறேன்டா. எனக்கு தெரியும். நான் சென்னையில மட்டும் 4-5 பேர்த்துக்கு என் வைத்தியம் பார்த்திருக்கேன். கடுமையான சக்கரை நோய். என்னடா அப்ப ஆமா, எதுக்குடா எல்லாம் அது? அப்படிதாங்க இருக்காங்க. அப்புறம் அப்ப ஐயா, நான் சொன்னேன் உங்க அப்ப தாத்தனுக்கு சக்கரை நோய். அப்புறம் ம், தாத்தனுக்கு சக்கரை நோய். தாத்தனுடைய பேத்தி வந்து டாக்டரு. அப்புறம் அப்புறம் ம். பையனுக்கு சக்கரை நோய். அது தாத்தனுக்கும் சக்கரை நோய், பையனுக்கும் சக்கரை நோய். 2 பேர்த்தையும் கேட்டேன். ஏன்டா புள்ள வந்து எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்குது. 3ஆம் வருஷம் நான் படிச்சிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன எங்கிட்ட வைத்தியம் பாக்குறீங்க? ஐயா இதுல தாங்க நல்லாகும் அப்படிங்கிறேன். வாட மவனே அப்படின்னு. ம். அப்ப சென்னையில் ஒருத்தருக்கு பார்த்து அவர் வயது 87. ஆ, கடுமையான சக்கரை நோய். ஒண்ணுக்கு போய் ஒரு நாளைக்கு 25 ஒண்ணுக்கு போவாரு. அடே எங்க அப்பா சர்ன்னு போயிட்டே இருக்கு. ஒண்ணு நிறுத்தவே முடியல. அப்புறம் நான் போய் நிறுத்தினேன். சிறுநீரை நிறுத்தினேன். சொரு 1 மணி நேரத்துக்கு 2 தடவை ஒண்ணுக்கு போவாரு. கார் விட்டு இறங்கறதுக்குள்ள வண்டியில ஏசி ரூம், அந்த ஏசி கார் நான் வண்டியே நாரி போயிரு. வண்டியே ஆ. தூக்கவும் அப்படியெல்லாம் அந்த ரிப்போர்ட் எங்கிட்ட இருக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட். ம். அப்புறம் 3 நாள்ல ஒரே நாள்ல கண்ட்ரோல் பண்ணேன். ஒரே நாள்ல சாப்பாட்டை மாத்தி வெறும் பொரியலே கொடுத்தேன். பொரியல்ல வெங்காயம் கொடுத்து கட்டுப்படுத்தினேன். வெறும் பொரியல்ல வெங்காயம், ஒண்ணுமே பண்ணல. வெறும் பொரியல்ல ம். வெங்காயம் முறுக்கு இதுதான். பொரியல்ல வெங்காயம் முறுக்கு நல்லா தின்னு. 1 மணி நேரத்துக்கு கூட கொடுத்துட்டே இருந்தேன். பசி நின்னு போச்சு. பசி நின்ன உடனே டக்குன்னு ஒண்ணுக்கு போறது நின்னு போச்சு. என்னய்யா அது? அவன் டாக்டர் போனா ஒண்ணுக்கு போறது நல்லதுங்கிறான். ஒண்ணுக்கு போனா நல்லதுன்னா 25 தடவை போகுது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் வக்கீல், அவர் சீனியர் வக்கீல். அவர் சீனியர்ல கேட்காம இருப்பாரா? என்னடா இப்படி பண்றீங்க? கேட்பாரு. மேல கேட்ட ஊசி ஒரு வெங்காயத்தின் ஆதியம் போட்டே எச்சாயிட்டே அவன் தின்னுங்கிறான். இங்க பசி எடுத்தா பரவாயில்ல, 25 தடவை பசி எடுக்குதுங்கிறார். என்னது? அட ஒரு தடவை பசி எடுத்தா 25 தடவை பசி எடுக்குதுடா அப்படிங்கிறாரு. ஆ, இதுதான் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய ஊதாரித்தனமான கல்வி முறைன்னு பேரு. அவன் பாருங்க, ஏண்டா அறிவு கிட்ட இவ்வளவு அறிவு வச்சுட்டு நோயை குணமாக்குன்னு சொல்ல முடியும். நோயை குணமாக்குன்னு சட்டத்துல கொண்டு வா. பணம் பணம் வச்சிருக்கேன் பூரா முட்டாளா இருக்காங்க ஐயா. அதெல்லாம் நேர பணம் வெள்ளைக்காரன். வச்சிருக்கேன் பூரா இல்ல முட்டாளா இல்ல இல்ல இல்ல, இருக்காங்க. அதை விட்டுருங்க. நேர வெள்ளைக்காரனை பத்தி பேசுங்க. வெள்ளைக்காரர்கள் ஆ, நீங்க படிச்சீங்க. இப்ப நீங்களும் வெள்ளைக்காரர் உங்களே படிச்சவன் தானே. நான் வந்து 10வது வரைக்கும் தாங்க ஐயா படிச்சேன். நான் 8வது. அறிவுபூர்வமா அதுக்கு மேல ஒண்ணுமே படிக்கல. அது பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தான் பண்ணீங்க. பாஸ் மார்க் வாங்குறதுக்கு தான் பண்ணீங்க. எல்லாரும் பாஸ் மார்க், நானும் பாஸ் மார்க் தான் வாங்கினேன். ஆமா, ஆரம்ப கல்வி தான் நம்ம படிச்சோம். ஆ, ஆ, முட்டாள் கல்வி தான் படிச்சிருக்க. ஆரம்ப கல்வி இல்ல. தமிழ் எழுதி ஐயங்க, தமிழ் வந்து பள்ளிக்கூடம் போய் படிக்கணும் அவசியம் இல்ல. ஆ, எழுத்து கூட்டி ஆமா. யார் வேணா படிச்சிரு. தமிழ் பள்ளிக்கூடம் போய் படிச்சாதே. திருவள்ளுவர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சாரு? இல்ல. பெரியார் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாருன்னு கேக்குறேன். பெரியார் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சா? அவர் படிக்கவே இல்லை. அவர் மட்டும் அவரு பத்திரிகை எழுதலையா? அதெல்லாம் சுய முயற்சியில கத்துக்கிறது தான். சுய முயற்சியில கத்துக்கிறதா? ஜிடி நாயுடுக்கு இங்கிலீஷ் தெரியும். அவர் என்ன லண்டன் போய் படிச்சாரா? அவருக்கு தமிழும் தெரியும், எல்லாமே தெரியும். அதே மாதிரி பாரதியாருக்கு 7-8 மொழி தெரியும். லண்டன் போய் படிச்சாரான்னு கேக்குறேன். ஆ, ஆ. எல்லாம் தானா விருப்பத்துல தமிழ் மொழி மட்டும்தான் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்குது. தமிழ் மொழி நீ படிக்காத விட்டு போட்டு எதவை படிச்சுக்கிட்டு இருக்கிற? அதுதான் விஷயம். அதனால வந்து நம்மள காயடிச்சதே வெள்ளைக்காரங்கிறதான். அவன் அறிவியலுங்கிற பேர் நம்மளை காயடிச்சிட்டு போயிருக்கான். அதனாலதான் சொல்ல வரேன். அதனாலதான் நம்ம தவறான வழியில கொண்டு போயாச்சு. அதுக்கு மாற்று தீர்வு கண்டுபிடி. நாம இதை எப்படி எடுத்துட்டு போறதுதான் கேள்வி. ஆ, ஆ. அதுக்குதான் இந்த ஊடகத்தை பயன்படுத்துறோம். நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஊடகம் மட்டும்தான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அதனால நாம வந்து யாரையும் குற்றவாளியை பார்க்க முடியாது. அடிப்படையே குற்றம்ங்கிறப்ப நீங்க வெள்ளக்காரன் சொல்லணும். முதல்ல ஊடே குற்றமா இருக்குது. ஊடு சமையல் கட்டு சாராய கடையா இருக்குது. சமையல் கட்டு சாராய கடையா இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரியார் சொன்னாரு பெண்கள் சமையல் கட்டு அடிமையா இருக்காருங்கிறாரு. அப்படி செய்யற ஆண்கள் மட்டும் அடிமையா இல்லையா? அவரும் சாப்பாட்டுக்கு அடிமை தானே. அவர் பிரியாணிக்கு அடிமை. யாரு? பெரியாரு. மாட்டுக்கறியா நல்லா சாப்பிடுவாரு ஆ, ஆ, ஆ. அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நேர்ல பார்த்தேன். அவரு மட்டும் சாப்பாட்டுக்கு அடிமை இல்லையா? விரும்பி சாப்பிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. அவரும் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு செத்து போனாரு அவரு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஏன் அவர் அவ்வளவு அறிவாளி இருக்கிறவன் பகுத்தறிவை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை, அவ்வளவு அறிவா இருக்கிறவங்க பகுத்தறிவை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை உடனே நிலைநாட்டி இருக்க வேண்டியது. கடவுளே எதிர்த்தாரு, அப்புறம் ஆரோக்கியத்தையே எதுக்க முடியல. கடவுள் இருக்கிற தைரியம் வேணும். நான் தான் சொல்றேன், கடவுள் வள்ளுவரே சொல்றாரே, எனக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா கடவுள் சாகட்டும்ங்கிறாரு. உலகத்திலே எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் கடவுள் சாகட்டும்னு வள்ளுவரே எழுதுறாரு. இதை விட என்ன முடியும்? ஆமா, ஆமா.
அது மட்டும் இல்ல, பிச்சை எடுத்து வாழுகின்ற நிலை இருக்குமானால் உலகத்திலே இந்த கல்வியெல்லாம் விட்டுருங்க. பிச்சை எடுத்து வாழணும் நிலை இருந்தால் அந்த நாடே உருப்படாதுன்னு அர்த்தம். அந்த நாடே அந்த படைச்சவனே சாக விடுறாரு. ஆமா. இதை விட நீ பெரியார் நீ சாபம் விட்டுருவியா? எங்க ஆள் அதெல்லாம் சாபம் விட்டுட்டு போயிட்டான். கடவுளே இன்னும் சொன்னா, நீ பிச்சை எடுத்து வாடுறது ஒன்றரை குலம்ட்டான். பிச்சை எடுத்து வாடுறது ஒன்றரை குலம், நான் உழைத்து வாடுறது என்ற குலம்ட்டான். அது நக்கிரன் போடுபன்னு போட்டு விட்டான். சிவன் வேட்டிலே சிவனுடைய கோமணத்தை அவுட்டு விட்டான். நீ சிவனாவது போட பெண்ணிட்ட, சிவனாவது வெங்காயமாவது நீ என்னமா இருந்துட்டு போடா. உன் பொண்டாட்டிக்கு இயற்கையான வாசனை கிடையாதுடா. உன் பொண்டாட்டி மசுரா இருந்தா என்ன, தேவலோகத்து இந்திராணி எவளா இருந்தா தானே, எவளுடைய மசுரா இருந்தா நம்ம நாத்தந்தான் அடிக்கும், மனமெல்லாம் அடிக்காதுன்ட்டாரு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அப்படி வச்சுக்கிட்டு நாமாருக்கும் குடியலும் நமனை அஞ்சம்ட்டான். நாமாருக்கும் குடியலும் நமனை அஞ்சம். அப்படி இந்த கல்வி இந்த வெங்காயத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் செய்முறை கல்வி வேணுங்கிறான். இந்த அடிப்படை செய்முறை கல்விதான். தமிழ் தானா வரும். நீங்க ஒழுங்கா இந்த ஆரோக்கியத்தை கத்துக்கிட்டுனா தமிழ் உச்சரிப்பு உலகத்துல எளிமையான 247 எழுத்து சாதாரணமா. அதனால இவ்வளவு எந்த உலகத்துல இவ்வளவு எழுத்து கிடையாது. சமஸ்கிருதம் பார்த்தா 54 எழுத்து, 55, 56, இங்கிலீஷ் பார்த்தா 26. இதெல்லாம் வேலைக்காகாது. 247 எழுத்து இருக்கணும், அப்பதான் நிக்கும். 247 எழுத்து இருந்தா தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். அதனாலதான் இலக்கணம் தரோம். அதனாலதான் திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனார், மவனை என்னைக்கு 2002க்கு அப்புறம் நம்ம இந்த நீர் மருத்துவம் வரும்னு சொல்லி போட்டு, அவரை நீர் மருத்துவத்து மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய பசியே மரணத்துக்கு தான் காரணம்னு அவர் எழுதி வச்சாரு. எழுதி வச்சங்காட்டி தான் வள்ளலார் கண்டுபிடிச்சாரு. வள்ளலார் கண்டுபிடிச்சு அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் அவரை தனியா பிரிச்சாரு. சோத்து மடம் தனியா பிரிச்சாரு, ஞான மடம் ரெண்டா பிரிச்சாரு. அவர் சோத்து மடத்தை போட்டுட்டு அப்புறம் ரெண்டாவது ஞான மடத்தை போட்டு விட்டாரு. அவரு இந்த வள்ளுவர் கொள்கையை படிச்சுட்டு தான் நமக்கு சாவு வந்துட மாட்டேன், சோத்துட்டு இருந்தா சாவு வரும்னு சொல்லப்படுத்து அழகா எழுதிட்டு போயிரு. சோறு திங்கணும் சாவு கிட்டேன்னு அவரே எழுதியிருக்காரு. சோத்து மடத்தை ஆதரிச்சு அதே வள்ளலாரு சோத்து மடத்தை ஆதரிக்கிறாரே இல்லையாங்க? பயங்கரமா கூட்டம் போது வருஷத்துக்கு 1 கோடி பேர் சாப்பிட்டு வராங்க. அது ஒரு சொல்லுங்க. அதே வள்ளலார் சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவோனை துணிந்து கொள்ள கூற்று ஆசைப்படும் எழுதுறாரு. இதை விட என்ன வள்ளலார் என்ன தெளிவா சொல்ல முடியும்? சோற்றாசை படுவோனை, அதாவது சோற்றாசையோடு காம சேற்றாசை. சோறுங்கிற கொடி ஆசை. காமம் என்பது வேறுங்க, காம ஆசை என்பது வேறுங்கய்யா. சோறு என்பது வேறு, சோற்று ஆசை என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது காமம் இல்லைன்னா குழந்தைய வராதுங்க. காமம் இல்லைன்னா குழந்தை. அப்புறம் திருவள்ளுவர் காமத்து போல பொழப்பெல்லாமே எழுதி இருக்காரு. காம ஆசை என்பது வேறு, காமம் என்பது. காமம்னா ஒன்று கூடுதல் அர்த்தம். காமம்னு வேற எதுவும் நினைக்கிறேன். காமம்னா ஒண்ணும் கிடையாது. காமம்னா ஒன்று கூடுதல் அர்த்தம். 10 பேர் சேர்ந்தா அது காமம்னு அர்த்தம். 10 பேர் சேர்ந்தா அதுதான் கிராமமா மாறுச்சு. 10 பேர் சேர்ந்தா அது கிராமம்னு பேரு. கதிர்காமம், காமம் மிட்டிகாம் இங்கிலாந்துல கூட காமம் பேர் இருக்கு. பக்கிங் ஹாம் இல்லையா? அது பக்கிங் ஹாம் கிடையாது. 4 பேர் குடிக்கின்ற இடம். அந்த காம் தான் கடைசியில பக்கிங் ஹாமா மாறிடுது. காமம்னா ஒன்று கூடுதல் அர்த்தம். இவன் காமம்னா வேதம் நினைச்சிட்டு இருக்கிறா போட முண்டம். தெளிவா எழுதி வச்சிருக்காரு திருவள்ளுவர். அறிவாளிகள் மட்டும்தான் குழந்தை நல்லா பெற்றுக் கொடுங்கிறார். இங்க பல டாக்டர்களுக்கு குழந்தையே கிடையாது. பல டாக்டர்களுக்கு அப்புறம் என்ன வெங்காயத்துல படிச்சுட்டு இருக்கிற நீ? முதல் நீ ஒழுங்கா குழந்தை பெற்றுக்க. லேடி டாக்டர், லேடி ஜென்ஸ் டாக்டர் பாட்டு 2 பேருக்குமே குழந்தை இல்ல. மானங்கட்ட குழப்பங்களா இருக்கிறா. என்னடா நீ படிச்சிருக்க கிழிச்சிருக்க? ஒரு குழந்தை பெக்கறதுக்கு யோகியது இல்லை. அப்புறம் எதுக்கு நீ இந்த பூமியில பிறந்த? நீ இல்ல எதுக்கு டாக்டரான நீ? அப்படி கேளுங்க. எதுக்கு நீ டாக்டரான? ஒரு குழந்தை பெக்கறதுக்கே யோகியது. நாங்க ஒரு சாராயம் குடிக்கிறவன் 8 குழந்தை பெற்றிருக்கிறான். கிராமத்துல பாத்தீங்கன்னா சாராயம் குடிக்கிறவன் அவன் 7 குழந்தை பெற்றிருக்கா. நீ என்ன இத்தனை பெரிய ஸ்ட்ரெத் வச்சிருக்க, மாட்டி இருக்கிற, ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து அமெரிக்கா போய் லண்டன் போய் FRCS படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற, MS-ங்கிற MD-ங்கிற கடைசியில் உனக்கு பார்த்தா நரம்பு தளர்ச்சி சக்கரமை சாக கிடக்குற. அப்புறம் எப்படிடா நீ பஞ்சராய் கிடக்குற? நாங்க பஞ்சரானா ரைட்டு, நீ பஞ்சராய் இருந்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குற வாத்தாரு மூக்கு ஒழுக்கிட்டு இருந்த அப்புறம் என்ற சரி எப்படா நல்லாகும்? இதெல்லாம் ஏன் எதிர்க்க துணிதோணும்னா நமக்கு சித்தர்கள் கொள்கை எவனும் சொல்லி தரல. சித்தர்கள் கொள்கை என்பது தப்பு கிடையாது. அவங்க பரிணாம அறிவியல் அடிப்படை வாழணுங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா ஒழுக்கத்தை கத்துக்கணுங்கிறான். உணவு ஒழுக்கத்தை கை வச்சாங்க. அவங்கதான் முதல் கை வச்சவங்க உணவு ஒழுக்கம் தான். அதனாலதான் திருமந்திரம் அவ்வளவு தெளிவா எழுதியிருக்கு. திருமந்திரம் படிச்சா அறிவே வரும். அது மொத்த பிரபஞ்ச ரகசியம், விண்வெளி ரகசியத்தை பூரா எழுதியிருக்காங்க. அதுல திருமந்திரத்துல இருக்குது. இன்னும் திருமந்திரமே படிக்கிறது இல்லை. நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துல எங்க திருமந்திரம் பாடம் இருக்க கிடையாது. சித்தர் பாடம் இருக்க கிடையாது.
திருமந்திர பாடம் கிடையாது, எதுவுமே இல்லை தமிழ்நாட்டுல. நல்ல வேளை காமராஜர் அப்புறம் அவனசிலிங்க செட்டியார் இவங்களாம் சேர்ந்து காமராஜர் பெரியார் எல்லாம் சொல்லித்தான் திருக்குறள் போச்சாதுன்னு உள்ள வச்சுட்டாங்க. தமிழ் பாடத்துல அவங்க எல்லாம் முயற்சி பண்ண காட்டி தான் போனா போகுதுன்னு திருக்குறள் உள்ள வச்சாங்க. போனா போகுதுன்னு அவ்வளவு சீக்கிரம் திருக்குறளை ஏத்துக்கோங்க நீங்க. அடேங்க அப்பா, திருக்குறள் ஒண்ணும் தமிழ்நாட்டுல மட்டும் ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாட்டுல யாரு வீட்டுல திருக்குறள் வச்சிருக்க மாதிரி யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. யாரோ தமிழ் வார்த்தை வச்சிருப்பாரு, மத்த யாரு திருக்குறள் வச்சிருக்கிறாங்க? ஒருத்தரும் இருக்காது. நல்லா வரைக்கும் இட்லியும் தோசையும் பூரி குண்டா வச்சிருப்பானே தவிர சக்கரை வச்சிருப்பான், எண்ணெய் வச்சிருப்பான், அரசாங்கம் கொடுக்குற இலவசங்களா வாங்கி வச்சிருப்பானே தவிர ஒருத்த கூட திருக்குறள் என்ன அதோடைய மூல நூலே இருக்காது. நீ திருக்குறள் உரையே படிக்க கூடாது. உரையை படிச்சீங்கன்னா வீணா போயிடுவான். மூலத்தை படிக்கணும். மூலத்தை படிச்சங்காட்டி தான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் உரையை நம்பாதீங்க, மூலத்தை நம்புங்க. அதனால அது ஒரு உலகத்திலே மோசமானது பரிமேல் அழகர் உரை தான் இருக்கிற ஒர்ஸ்ட் அது. ஆனா மிகப்பெரிய அறிவாளி என்பது வேற, தப்பு என்பது வேற. எப்பேற்பட்ட அறிவாளி தப்பு பண்ணுவான். இப்ப ஜட்ஜுக்கு பேரு தான் ஜட்ஜி 100 கோடி லஞ்சம் வாங்கி இருக்கான். அவன் ஒண்ணுமே பண்ண முடியலையே. 100 கோடி ரூபாய். ஆமாங்கய்யா. அவன் ஜட்ஜி தான் ஒத்துக்கிற, நீ புடித்தவன்டான். நீ ஏன் உங்க வீட்டுல 40 கோடி பணம் கேட்ட என்னது இல்லைங்கிறான். அடே எங்க அப்பா, என்ன ஒரு நீதிபதி வந்து இப்படி போய் சொல்லுவாடா? ஏன்னா நீதிபதி வீட்டுல 50 கோடி வந்துச்சுன்னா என்ன அது நீதிபதினு சாதாரணமா 7-8 போலீஸ் இருப்பான், வீடியோ இருக்கும், கேமரா இருக்கும், போலீஸ் நாயில இருந்து வெங்காயம் சுடுகாடு வரைக்கும் எல்லாம் சுத்தி மிலிட்ரி ராணுவம் புடலங்காய் வரைக்கும் வச்சிருப்பா. அதை தாண்டி போய் 50 கோடி வீட்டு கொடுக்குமா? பிடிச்சி காய் அடிக்கிறது விட்டு போட்டு கதை பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ட்ரம்ப் மாதிரி நாடு கடத்தி விட்டுருவானு. ட்ரம்ப் மாதிரி நாடு கடத்தி விட்டுருவானு பாரு. இந்தியாக்காரனை பூரா ராணுவத்துல ஏத்தி கால் விலங்கு போட்டு அடிச்சு விட்டான் பாருங்களேன். யாராவது மானவ ரோசம் இருக்கான்னு பாருங்க. ஒரு எம்பிக்கு அது மானவ ரோசம் இருக்கான்னு பாருங்க. அவனும் இப்ப சொல்லிட்டான். அதனால அவனும் மாற்ற போறான். அவன் பெரிய மாற்ற போறான், சிக்கல்ல மாற்ற போறான். அதெல்லாம் இருக்கட்டும். அதனால நாம இந்த ஆகாரத்தை பத்தி பேசிக்கிட்ட பொழுது எப்படி எதிர்க்க துணிதேன் வெங்கடேசன் எழுதியிருப்பாரு ஒரு இடத்துல. நான் வந்து ஆகாரத்தை புரிந்து, அவரு வெள்ளக்கார கல்வி படிச்சவர் தான். நானும் வெள்ளக்கார கல்வி படிச்சுட்டு தானே கேட்கறேங்கிற. நான் வெள்ளக்கார கல்வி படிச்சுட்டு சீரழிஞ்சது போது விடான்ட்டாரு. என்னது வெள்ளக்கார கல்வி படிச்சுட்டு சீரழிஞ்சு சின்ன பண்ண போதுன்னு எழுதியிருக்காரு அவரு. நானும் பாஸ் மார்க் வாங்கினேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரு சக்கர நோயில வந்து மாட்டு சக்கர நோய், மூட்டு வலி, முழங்கல வலி படாத பாடுபட்டார். யாரு? சக்கர நோய் வெங்கடேசன். நான் பாக்குறப்ப 62 கிலோ, அவரு தொடங்குறப்ப 92 கிலோ. அவரோட உண்மையான எடை 93 கிலோ. நான் நேரு சந்திக்கும் போது 62 கிலோ. அவரு காட்டுல உட்காந்து பண்ணிட்டு இருந்தாரு. வீட்டுல இருந்தா பொண்டாட்டி கெடுத்து முடிஞ்சுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல இருந்து பொண்டாட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேர அறிவாளி ஆயிட்டு கரெக்டா புடிச்சிட்டாரு. கரெக்டா ஆரோக்கியம் பார்த்துட்டு கரெக்டா கழுவிக்க மெல்ல மெல்ல அது நிதானமா பண்ணியிருக்காரு. செய்ய வேண்டியது சாப்பிட வேண்டியது, செய்ய வேண்டியது சாப்பிட வேண்டியது. ஐயா எங்க வீட்டுல படிக்க விட மாட்டேங்கிற ஐயா. உங்க புக்கு 3 நாளாச்சு நான் வாங்கி. படிக்க விட கெட்டு போயிடாது அப்படிங்கிற. படிச்சு கெட்டு போயிடாது. நீ கெடாம இருக்க, நீ கெடாம இருக்கியா? அப்ப நீ கெட்டு போய்தான் நீ கெடாம இருக்கியான்னு கேளுங்க. நீ எந்த அளவுக்கு நீ கெட்டு இருக்க, நீ கெடாம இருக்கியா? அப்புறம் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆமா, உனக்கு நோவு வருமா இல்லைன்னு கேளுங்க. உனக்கு நீ சாப்பிடுற நோவு வருமானு வராதான்னு கேளுங்க. எதுக்கு திங்கிறேன்னு கேளுங்க. எதுக்கு திங்கிறேன் முதல்ல, எதுக்கு திங்கிறேன்னு கேளுங்க. அப்ப திங்கிறவனா ஆரோக்கியமா இருக்கணும். அந்த கேள்வி முதல்ல சாப்பாடுல கை இருக்கணும். எதுக்கு திங்கிறேன்னு கேளுங்க. திங்கிறவனா நோயாளி தானே. நீ நோய் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருப்பேன்னு கேள்வி பாருங்க. நீ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா நீ முட்டாள். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, வாய் நாற்றம் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீ வந்ததே நீ முட்டாள். எனக்கு வராது உனக்கு வருமானு கேளுங்க. அப்படி கேள்வி. என் வீட்டுக்காரி கிட்ட பேச மாட்டா. தெரியும் இவன் அறிவாளின்னு அவனுக்கு தெரியும். என் வீட்டுக்காரி அறிவாளின்னு ஒத்துக்கிட்டப்ப அதுவே போதும். நீ வீட்டுக்காரி எப்போ வந்து புருஷன் வந்து அறிவாளின்னு ஒத்துக்கிறாட நீ உலகத்துக்கு எவும் பட்டம் தர தேவையில்லை. வீட்டுக்காரி மட்டும் வீட்டுக்காரன் வந்து அறிவாளின்னு சொல்லிட்டா அதுவே போதும். வீட்டுக்காரி காலையில ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சொம்பு பால் குடிக்கிறாங்கய்யா பேரங்க. அட ஏன்டா அப்படி போறீங்கிற கேட்க மாட்டேங்கிறாங்க. அது நீங்களாம் கரெக்ட் கிடையாது. நீங்களாம் அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க இப்ப ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு மட்டும் சரியா போச்சு. மரம் நாட்டி அடிக்க நீங்களும் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து உடம்ப கழுவி நீங்க மருத்துவரா மாதிரி பல பேர்த்த குணமாக்கி உலகத்துக்கு தான் கொண்டு போகணும். தவிர தனியா நீங்க புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு நீங்க யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க செஞ்சு காட்டி நிரூபிச்சு காட்டணும். என்னது செஞ்சு காட்டி நிரூபிச்சு காட்டி அது ஒரு புதுக்கோட்டை இருக்கு. கிட்டத்தட்ட புதுக்கோட்டையில மட்டும் 50 பேர் இருக்காங்க. ஒருத்தரும் பிரயோஜனம் இல்லை. புதுக்கோட்டத்துல மட்டும் எனக்கு 50 மாணவர்கள் இருக்கிறாங்க.
ஓ 50 பேர் இருக்காங்களா ஐயா? புதுக்கோட்டை, திருமயம், திருமயத்தில் 7-8 பேர், 10-15 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து ஆலங்குடி, ஆலங்குடியில் 4-5 பேர் இருக்கிறாங்க. அப்போ கொத்தமங்கலம், ஆலங்குடி, கொத்தமங்கலம், அங்கே எக்கச்சக்கமா இருக்காங்க ஆ. இதுல மாணவர்கள். இங்க பஸ் ஸ்டாண்ட்லயே நமன புது பஸ். சமுத்திரம் ஆமா நமன சமுத்திரம் மலை கோயிலுக்கு ஒரு நாள் வந்திருந்தீங்க. ஆமா, நமன சமுத்திரம். ஆமா, அந்த ஆ, அருமையான கோயிலாச்சே. குரங்கு இருக்கு அங்க, ஒரு அருமையான குளம், கல்லுலயே செய்யப்பட்ட குளம் இருக்கு, கல் குளம். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அங்க 3 நாள் தங்கியிருந்தேன். ஆமாங்க நமன சமுத்திரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நமன சமுத்திரம். ஆ. ஆமாங்கய்யா ஆமாங்க. அதுக்கு நீங்க வந்துட்டு போன பிறகுதான் எனக்கு கேள்விப்பட்டேன். ஆமா, 3 நாள் தங்க அங்க. நம்ம அருமையான என்னுடைய மாணவி ஒருத்தர் இருந்தாங்க. தொடர்பில் இல்ல, ஆ, தொடர்பில் கிடையாது. அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்புறம் சரி, ஒரு பயம் தெளியட்டுங்க அப்படின்ட்டேன். பயந்துட்டாங்க, பயம் தெளியட்டும். அப்புறம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்னு. பயப்படக்கூடாது. இப்பெல்லாம் பெண்கள் பாருங்க, அப்பெல்லாம் வந்து இந்த விவாதம் கிடையாது. இப்ப வந்து இப்ப இந்த கூகுள் மீட்டிங் வந்தங்காட்டி எல்லாரும் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. 2வது நேரம் அரைங்குறையுமா செஞ்சு, எனக்கு தெரியாம அரைங்குறையுமா செய்யறாங்கல்ல. இப்ப எங்கிட்ட சொல்லாமே செஞ்சு பாத்துறாங்க. என்னது ஆ, ஆ, ஆ. அதுல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லாம. வந்தோடனே, ஆமா அதுதான் சொல்லாமே செய்யறாங்க. அதுதான் வெற்றி. அவங்க பாத்துறாங்க. ஒரு 4 நாள் இருந்து பாக்குறாங்க. என்னடா பயங்கர விடுதலை. அதுலதான் அவங்க நம்பிக்கை வருது. நம்பிக்கையில செஞ்சு பாக்குறதா இது என்ன சாதாரண விஷயமா? இது இது வந்து குவாண்டம் பிசிக்ஸ். இது ராஜா பட்டு மாதிரி. ராஜா பட்டு இது வந்து இது நல்லாகும் நல்லாகாதுன்னு செஞ்சு பாரு. மரணம் இருக்கா இல்லையா செஞ்சு பாரு. சித்தர்கள் கொள்கை எப்படி செய்யணும்? சித்தர்கள் கொள்கை பரிணாம அறிவியல், எவல்யூஷன் சயின்ஸ். நீ கணக்கே, நீ 50 கோடி ஆள் இருந்து நீ கேள்வி 50 கோடி ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இப்ப அதுதான் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லா பெண்களும் இந்த முதல் பாடத்தை பட்டையை பிடிச்சிடணும். முதல் பாடத்துல இருக்கிற கேள்வி கேட்டு 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 கேட்டு, எதுக்கு திங்கிற, ஏன் திங்கிற, எதுக்காக திங்கிற, ஏன் ருசி அவனுக்கு இப்ப இவ்வளவு சொல்றாங்க, ருசி இல்லாம திங்க சொல்லுங்களா பாக்கலாம். ஒரே ஒரு வேளை ருசி இல்லாம திங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரே ஒரு வேளை உப்பு இல்லாம திங்க சொல்லுங்க பாக்கலாம். ஐயோன்னு ஓடிடுவாங்க. என்னது, ஆமா. நீ பத்தியம் பண்ண வேண்டாம், உண்டானவங்க இருக்க வேண்டாம். ஒண்ணு காலையில உப்பு போடாம தின்னு, மத்தியானம் உப்பு போடாம தின்னு, சாயங்காலம் உப்பு போடாம திங்க சொல்லுங்களா பாக்கலாம். வேற எந்த போட்டியும் தேவையில்லை. வேற எந்த போட்டியும் தேவையில்லை. தேவையில்லை. அதுதான் போட்டினா சிங்கமா நிக்கணும். போட்டினா 2வது உணவு சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. அதுதான் விஷயமே. உணவு சாப்பிட்டா நோய் வரக்கூடாது. ஆனால் உணவு சாப்பிட்டா ஏன் நோய் வருது? அப்ப இயற்கை குற்றமா கடவுள் குற்றமா? இது உணவு சாப்பிட்டா நோய் வரக்கூடாதுங்கிறான், ஆனா நோய் வருது. அப்ப யாருடைய குற்றம் இது? இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்குது? கடவுள் நம்பிக்கிறோம், கடவுள் பத்தி கேட்கலாம். இயற்கை நம்புறோம், இயற்கை பத்தி கேட்கலாம். அல்லது பசி ஏன் எடுக்குது? இந்த கேள்வியில கேட்கணும். அப்ப ருசி என்ன ரகத்து வச்சிருக்க? ருசியை ருசிக்கு என்ன பசிக்கே என்னை மண்ணை கூட திங்கலாம். அப்ப ருசியை என்ன ரகத்து வச்சுக்கிறீங்க? அப்ப ருசியின நோக்கம் என்ன? ருசியின் நோக்கம் என்ன? ருசியா குடிக்கிறீங்க, என்ன நோக்கம்? ஐயா இவன் வந்து மனிதன் சுயநலவாதி. அந்த நாக்குல சுவையை கொடுக்கலன்னா இவன் சாப்பிட மாட்டாங்க ஐயா. அதுக்குதான் இயற்கை அப்படி பண்ணி. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? சரி, சுயநலவாதி. சுயநலத்தோட நோக்கம் என்ன? நோவுக்குள்ள கொண்ட போடணுங்கிறதுதான் அதனுடைய நோக்கம். விடுதலை கொடுக்க கூடாது. அப்ப சாவறதுக்கே வந்து அப்படி எதுக்கு நீ எங்க எடுத்து பேசுற? அப்ப நீ அதுதான் இது எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். இது பொண்டாட்டிக்கு பொருந்தும், பிள்ளைக்கும் பொருந்தும், பேரனுக்கு பொருந்தும், தாத்தனுக்கு கூட்டனுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். 3 பேருக்கும் பொருந்தும். அப்படித்தான் இருக்கு. அதனால இப்ப இவங்க நல்லமுத்து வந்து அவங்க வந்து வகுப்புல சேர சொல்லியிருக்கேன். அவங்க பணம் கட்ட சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து சொல்லியாச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லியாச்சு. நல்லமுத்து அவங்களுக்கு பாருங்க, கடவை 29 வருஷமா அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை. எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை தான். என்னுடைய வாத்தியாருக்கே 10 பிரச்சனை இருந்தப்ப நீங்களே எந்த மூலை. நல்ல வேலை அவர் கண்டுபிடிச்சுங்காட்டியாச்சு. எல்லா நோயும் நல்லாயிரும். அது குறிப்பா தூக்கமே இப்பதான் ஒழுங்கா அவருக்கு ஏற்பட்டு சாப்பிட்ற முறை, அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு, என்னென்ன வாங்கணும். இன்னைக்கு 3 நாளா அவங்க நீர்பயிற்சியில் இருக்கிறாங்க. ஒழுங்கா 1க்கு போயிட்டு இருக்குது. ஒழுங்கா சிறுநீர் போயிட்டு இருக்கு. இப்போ காலையில இருந்து அந்த பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி கொடுத்துருக்கேன். சாயங்காலம் என்ன சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு சுவையா சாப்பிட சொல்லியிருக்கேன். அவங்கள இது வரைக்கும் யாரும் இல்லாத சுவை அவருக்கு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சுவை தேங்காய் பூ போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்காய் பூ போட்டு எப்படி சாப்பிட்றது, அப்பளம் சுட்டு எப்படி சாப்பிட்றது, ருசியை எப்படி சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காரு. உப்பு எப்படி போட்டுக்கணும், காரம் எப்படி போட்டுக்கணும், ருசி சேர்த்தருக்கு எலுமிச்சங்காய் எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லியிருக்கேன். முதல் பிளட் சாம்பிள் எடுக்கணும். பிளட் சாம்பிள் எடுத்துக்கணும், வெயிட்டை பார்த்துக்கணும், வெயிட் மிஷின் எடுக்கணும், அப்புறம் வந்து இனிமே கேன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு ரெடியா இருக்க சொல்லிட்டேன். அப்படி வரணும் அவங்கள. சரிங்களா? அப்ப இதுதான் நம்ம வந்து இதுதான் செய்முறை கல்வியின் பேரு. ஆனா செய்முறை கல்வி நீங்க ஆரோக்கியமா வந்துட்டீங்கன்னா அப்ப எல்லாத்தையும் எடுத்து கேட்கலாம் இல்லையா? வள்ளலாரே வந்து நோயற்ற வாழ்வு வள்ளலார் வந்து பாருங்க, அந்த கலிய பெருமாள் உங்க மைக்கு நிறுத்துங்க.
வள்ளலார் வந்து ஒருமை காலையில் கூட பேசியிருக்கேன். அதாவது இந்த ஜீரண நீரை எவன் நிறுத்தி தெரியலையோ, அப்ப அவங்க ஜீரண நீரை நிறுத்தி பழகிட்டு இருக்காங்க. பசி அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. நோய் சுத்தமான உடலுக்கு தான் பசி அடங்கும். உடனே அதெல்லாம் சுத்தமா இருக்கு 6 மாசம் ஆகும். பசி தாகம் சுத்தமாக இருக்கு 6 மாசம் ஆகும். ஏன்னா உள்ளே இருக்கிற பழைய கழிவு எடுக்கிற வரைக்கும், இந்த பழைய கழிவு எடுக்கிற வரைக்கும் அந்த அதுக்கான உணவு சாப்பிடணும். சிறப்பு உணவுகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடணும். என்னது? தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட வேண்டும். அதுதான் இங்க மொத்த விஷயமே. அதனால இந்த பத்தியம் பட்டினியே கிடையாது. பத்தியம் பட்டியும் கிடையாது. அது அதாவது தெளிவா இருந்துக்கலாம். நீங்க எப்ப வேணா பாலுஞ்சோறு சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாலுங்கிறது அசைவம், சோறுங்கிறது என்னது? பாலுங்கிறது அசைவம், சோறுங்கிறது சைவம்யா. சரி அவ்வளவுதான். அது என்ன? அதுல என்ன? கொழுப்பு கொழுப்பு ரைட். அசைவம் சைவம் ரெண்டு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது எப்ப வேணாலும் மறுபடியும் நீங்க அது நிறுத்துங்க, பேசிட்டு நிறுத்துங்க, அங்க சத்தம் வருது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலும் அசைவம் தான், சோறும் அசைவம் தான். பாலை விட்டனே தோல் நோய் நல்லையா? சொல்லுங்க. ஐயா மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் சத்தம் வந்தது, ஐயாவும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லது. அதனால நீங்க கவனிங்க, கேள்வி கேட்கற டக்குன்னு. ஏன்னா உங்களுக்கு அந்த இந்த பக்கத்தால் இருக்க நீங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வர்றவங்க வந்து உறுதிப்படுத்துங்க, எந்த சத்தம் இருக்கப்படாது. அல்லது உங்களுக்கு 4G 5G இருக்கணும், தரமான செல்போன் இருக்கணும், தரமான செல்போன் இருக்கணும், தரமான 5G இருக்கணும். இவங்க தான் இந்த வகுப்புக்கே வர முடியும். எல்லாரும் ஆசைப்பட்டு வந்துட்டு போகலாம், அது தப்பு இல்லை. இது ஏன்னா ஆசைப்பட்டு வர்றீங்க, 2 நாள் 3 நாள் கருத்து தெரிஞ்சுக்க, புத்தகத்தை அப்பலாமலே படிங்க, சந்தேகத்தை கேட்டுக்குங்க. சந்தேகம் நீங்காத வரைக்கும் யாரும் நீர்பயிற்சி செய்யக்கூடாது. அப்படி நீர்பயிற்சி பண்ணி பிரச்சனை வந்தது நான் பொறுப்பல்ல. சரியா? அவசரப்பட்டு செய்யலாம். 1 நாள் 2 நாள் ஒண்ணும் பண்ண, நீங்க 3 நாள் 4 நாள் ஒண்ணும் பண்ணாது. அதுக்கப்புறம் நீங்க நீண்ட காலம் பண்ணி மாட்டிக்குவீங்க. 2 நாள் 3 நாள் மட்டும் சாப்பிட்டு மறுபடியும் அப்படி பண்ணிட தப்பிச்சுக்கலாம். அதாவது ஆர்வக்கோளாறு வந்துடும் நிச்சயமா. பார்த்து இவன் என்னோட கிரிக்க உள்ள, இவன் என்னோட கிரிக்க போறது நீங்க குறுக்கு சால் ஓட்ட சொல்ல. இந்த பேய் என்ன வேணாலும் பண்ணும். இந்த மனப்பேய் இருக்குதே, பணம் கொடுக்கறதுக்கு செலவு பண்ணாது, குறுக்கொலி பாயும், அப்புறம் வந்து நல்லதுக்கு செலவு பண்ண விடாது. நீங்க வந்து சாராயத்துக்கு தினம் செலவு பண்ணுவான், நல்லதுக்கு மட்டும் செலவு செய்ய மாட்டான். அவன் பணம் இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், நல்லதுக்கு மட்டும் செலவு பண்ண மாட்டான். அந்த தீய சக்தி தெளிவா இருக்கும். என்னது? தீய சக்தி ரொம்ப தெளிவா இருக்கு. சாராயத்துக்கு குடிச்சு அழிவேனே தவிர நல்லதுக்கு மட்டும் ஒரு வாழைப்பழம் கூட வாங்கி சாப்பிட மாட்டான். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். இந்த பணம் இருக்கிறவன், பணம் இல்லாதவன், சம்பளம் வாங்குறவன், சம்பளம் வாங்காதவன், எல்லாத்துக்கும் இந்த இழிநிலை இருக்கு. எல்லாத்துக்கும் இழிநிலை இருக்குங்க. ஆமா, நான் பார்த்துட்டேன். 25 வருஷம் பார்த்துருக்கேன். எத்தனை பேர் ஏமாத்துறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எத்தனை பேர் ஏமாத்துறேன்னு தெரியும். எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன். அது ஒரு இயற்கையினுடைய சாபக்கேடு. அது ஒன்றும் தடக்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போறவன் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து பிறவி நிலை. அது வந்து அந்த இழிநிலைன்னு பேரு. அதாவது நல்லதுக்கு ஆதரவு தராதவன் பேரு இழிநிலைன்னு பேரு. என்ன நிலைன்னு பேரு? இழிநிலை. இழிநிலை. வள்ளுவரே சொல்றாரு, நல்லது ஒருத்தர் நல்லது செய்வான். வள்ளுவர் எழுதுவாரு, அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நல்கு வரவுன்னு ஒரு பாடம், நல்கு வரவு, அது வறுமைக்குன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. வறுமை யாராருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, நல்லது செய்ய போறவனுக்கு வறுமை வரும்னு எழுதுறாரு. யாரு? எது செய்ய போறவனுக்கு? நல்லது செய்ய போறவனுக்கு வறுமை வரும். அவன் சமுதாய நலன் கருதி நல்லது செய்வான். ஆனால் நீ நன்மை மட்டும் பாக்குற, அவனுடைய வறுமையை நீயே போக்கலன்னு கேட்கிறாரு. என்னது? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. நான் சொல்லல, ஏன் வறுமை வருது? வள்ளுவரே அவனுகிட்ட இருக்க நன்மை மட்டும் நீ எடுத்துக்கிற. ஒரு மரம் வைக்கிறான், தண்ணி ஊத்துறான், நீ போய் வேணும்னு ஓசியில போய் மாங்காய் பொறிச்சிட்டு வந்துடுறேன். அந்த மரம் மரத்திரம் ஏன் ஏழையா மாறுறான்? அவனை காப்பாத்துறது ஒன்ற வேலை இல்லையான்னு வள்ளுவர் கேட்கிறார். அந்த பார்த்தேன், அந்த படிச்சு பார்த்தேன், என்னடா வள்ளுவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாம், நல்லது. அதனாலதான் நல்லது செய்கின்ற போது அவனை காப்பாத்துற, நல்லது செய்கின்ற பொழுது காப்பாத்துவாங்க, காப்பாத்தணும். 100 பேர் தேவையில்லை, 2 பேர் நின்னா போதும். 100 பேர் அவன் சொற்பத்துல வாழ்றான், எளிமையில வாழ்றான், அவனுக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ண பத்தாதான்னு கேட்கிறேன். திருட்டு பயலுக்கு தான் 100 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எவன் திருடானோ அவனுக்கு சப்போர்ட், நீதிபதியும் சப்போர்ட் பண்ணுவார். எவன் திருடுறானோ, 100 கோடி திருடி இருக்கான், 36 கோடி திருடி இருக்கான், இது வரைக்கும் பேச்சே இல்லை, அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கணும் இல்ல? நீ விசாரிக்க போறானா? என்ன விசாரிக்க போற? முதல்ல உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். ஏழைக்கு ஒரு சட்டம், நீதிபதிக்கு ஒரு சட்டமா? அப்படி இந்தியாவில் அப்படி சட்டம் தான், சட்டமே தேவையில்லையே. ஏழைக்கு ஒரு சட்டம், நீதிபதிக்கு ஒரு சட்டமான்னு கேட்கறேன். இதே 36 கோடி ரூபாய் பிடிச்சிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கு? 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தா உள்ள பிடிச்சி எல்லாம் வச்சிருப்பேன். ஐடி வந்திருக்கு, புண்ணாக்கு புடலங்க எல்லாம் வந்திருக்கு. உனக்கே ஐடி போகல? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஏன் உள்ள போகல? அவனுக்கு அந்த இடி பாயாதா? காரணம் இந்த வெள்ளக்காரனுடைய இலி சட்டம். இந்த பிரதமர் சட்டமும் இந்த அதிபர் சட்டம் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கான்.
நாசமா போகும். அதனால நான் சொல்றேன், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு இந்த வள்ளலாரும் அப்படித்தான் கேட்கிறாரு. ஏன்னா உலக நலன் கருதி அவர் கேட்கிறாரு. அவருக்கு ஆரோக்கியம் பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஆரோக்கியத்துக்கு தெரியாதவர்னு கேட்கிறார். அவர் மருத்துவரா மாறித்தான் தன்னுடைய உடலை பிரிச்சுட்டு செல்றாரு. அவர் ஒவ்வொரு மனிதனும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவர் மருத்துவரா மாறித்தான் சிறந்த மருத்துவர். மருத்துவரா மாறி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நீரை மறுத்து காற்றை மறுத்து அதுக்கப்புறம் உயிரை விடுறாரு. உயிரை விடுறது சாதாரணமா கேட்கிறேன். உயிரை விட்டு அவர் போயிருக்காருன்னா அதுதான் அந்த அந்த யோக யோக பிரஸ்தை யோக சமாதின்னு சொல்லுவாங்க. அவரே சொல்றாரு ஒரு இடத்துல. அவர் உள்ள நுழையிற இடத்துல அவர் இந்த மாயமா மறைஞ்சார் வர அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் போய் பார்த்தேன். பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்றவனுக்கு மட்டும்தான் வரும்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு. நான் அந்த போட்டோ எடுத்து நான் வச்சேன். அது என்ன யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்றவனுக்கு தான் புரியும் எழுதியிருக்கிறீங்க. நான் கேட்டேன். என்னோட கூட வந்து ஒரு என்னை கூட்டிட்டு போய் காமிக்க போனாரு. அவர் மாணவர் ஒருத்தர் இருந்தார், செல்வம்னு ஒருத்தர். அவர் நெய்வேலிக்காரர். அவர் வந்து என்னை கூட்டு போய் கேட்டாரு. அந்த ஒரு நாள் பூரா இந்த வள்ளலார் என்னென்ன எந்த இடத்துல வள்ளலார் வாழ்ந்தாரு, ஞான சபை திருச்சாப்பில் அவர் விளக்கேற்றினது, நெய் எரிச்சது, அப்புறம் தண்ணீர் இதெல்லாம் போய் என்னை காமிச்சாரு. அப்படி காமிச்சு போட்டு அந்த அவர் உடலை மாயமா மறைச்சிட்டார் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அப்போ அந்த உள்ள நுழைய பார்த்தா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட கொள்கையெல்லாம் பெருசு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுல படிச்சுக்கிட்டே வந்த அந்த வீடியோ எடுத்து அதுல இடத்துல பாத்தீங்கன்னா அது என்ன யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்றவனுக்கு தான் இது புரியும்னா, அப்ப யோக பயிற்சினா என்ன, சாப்பாட்டு பயிற்சி என்னன்னு அந்த அவர்கிட்ட கேட்டேன். ஐயோ எனக்கு அது தெரியாதுங்க அப்படின்னாரு. அதுதான் வள்ளலார் சொல்லியிருக்காரு. யோக பயிற்சியில முதிர்ச்சி பெற்றவனுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் உடல் வாய்க்கும்னா, அப்ப சாப்பாடு இங்க எங்க வந்துச்சுன்னு நான் கேட்டேன். இந்த வள்ளலார் வந்து தெளிவா எழுதியிருக்காங்க. எத்தனை பேத்துக்கு புரியலன்னு கேட்டேன். அந்த வீடியோ கூட நான் வச்சிருக்கேன். முடிஞ்சா உங்களுக்கு போட்டு விடுறேன். அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப அவருக்கு என்ன தெரியும், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்றார். பரவாயில்ல அப்படியே சொல்றீங்க அப்படின்னு. ஆக யோக பயிற்சியில் முதிர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் அந்த உடலை அப்படி மறைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப நான் அதை எடுத்துட்டு வந்தேன். இதுதான் என் வள்ளலார் உண்மையை சொல்லியிருக்காரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. அப்ப யோக பயிற்சினா என்ன அப்படின்னா, யோக பயிற்சினா முதல்ல சாப்பாட்டை விட்டு பழகிறதா யோக பயிற்சி. சாப்பாடு என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணுமே சாப்பாடு என்பது சளியை உற்பத்தி பண்ணி மரணத்துக்கு உறுதி செய்கிறது. அதுதான் பசி வேற, சாப்பாடு வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். பசி என்பது வேற, பசிக்கு சாப்பிடுற சாப்பாடு என்பது வேற. அது புரியுதா நல்லமுத்து? புரியுதுங்கய்யா. பசிக்கு நீ என்ன சாப்பிடுங்கிறத கேள்வி. பசிக்கு என்பது அந்த பசியை வந்து வேகமா, இந்த பசி என்பது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அது சிறு குழந்தையார், அது 15 வயசு குழந்தைய அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இயற்கை உணவு கொடுத்து வளர்த்தலாம். பசி என்பது அது அமைதிப்படுத்தணும், அது நியூட்ரல் பண்ணணும். மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது, நியூட்ரல் பண்ணி பழகணும். அதாவது நடுநிலையாக்கணும் அல்லது சைபர் ஆக்கணும். அதுதான் அதை அவர் பண்ணிட்டாரு. சைபர் ஆக்குறாரு அப்படிங்கறத விஷயமே. சைபர்னு பூச்சியம்னு அர்த்தம். பூச்சியத்தை பண்றாரு. வள்ளுவர் அப்படிதான் பூச்சியம் சொல்லுவார். பூச்சியத்தை பண்ணிக்கோ அப்படின்பாரு. அந்த பூச்சியத்தை அவர் வள்ளலார் பண்ணம் காட்டி தான் அவர் அந்த யோக சாதனை புரிய முடித்தது. யோக சாதனை ஒண்ணு இருக்கு. பதஞ்சலி யோக சாதனை பண்ணவர் தான். திருவள்ளுவர் யோக சாதனை பண்ணவர் தான். அதனால திருவள்ளுவர் யோக சாதனை பண்ணம் காட்டி தான் கடவுள் எதிர்த்து கேட்கிறாரு. எனக்கு பிச்சை எடுக்கின்ற நிலை வருமானால், பிச்சை எடுக்கின்ற நிலை எனக்கு வருமானால் கடவுள் சாகட்டும் எழுதுறாரு. இறந்துன்னு பிச்சை இறந்துங்கிறான்னு சொல்றாங்க இல்லையா, பிச்சை எடுத்து வாழ்கின்ற நிலை வருமானால் அவர் கடவுள் சாகட்டும் எழுதுவார். கடவுள் அப்படி மட்டுமல்ல, அலைந்து திரிந்து நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். எப்படி கடவுள் எப்படி சாபம்னு சாதாரண அலைந்து திரிந்து நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். இப்ப நோய் வந்துட்டு அலையிறீங்களா இல்ல, நாயாட்டு அலையிறீங்களா இல்லையா? நோய் வந்துட்டா அதேதான் அவர் வள்ளுவரும் சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா யோகிகள் வந்து உணவுக்காக பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். யோகிகள் தான் பிச்சை எடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா புத்தர் வந்து பிச்சை எடுத்தாரு. அப்புறம் வந்து இந்த மகாவீர் பிச்சை எடுத்தாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அகம்பாவத்தை ஒழிப்பதற்காக, ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் ஒழிப்பதற்காக தற்காலிகமா பிச்சை எடுத்து உள்ள இருக்கிற அகம்பாவத்தை ஒழிப்பாங்க. அதாவது பிச்சை எடுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா அது வேற கொள்கை. அதாவது தங்கிட்ட இருக்க ஆணவத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக பிச்சை எடுத்தாவே ஆணவம் போயிடும். பிச்சை எடுத்தாவே அந்த மனம், ஆமா, அந்த அகம்பாவத்தை ஒழிப்பதற்காக புத்தரும் அந்த மாதிரி பண்ணாங்க. அது ஒரு பழக்கம், ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக. உங்கள்கிட்ட இருக்க ஆணவம் போக வேணும். அடுத்தவங்கிட்ட பிச்சை எடுக்கிறப்ப தன்மானம் போகுதே இல்லையா? அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாதுக்காக ஒரு தற்காலிகமா பயிற்சி கொடுப்பாங்க. புத்தர் சாதாரண அவர் மிகப்பெரிய ஜமீன்தார், அவர் மிகப்பெரிய மன்னர் அல்லவா.
அதுக்கப்புறம் தான் ஆசையை பத்தி அவர் கண்டுபிடிச்சாரு. ஆனா என்ன, இந்த சித்தர் கொள்கை வேற, என்டையரா வேற. சித்தர் கொள்கை வேற, புத்தர் கொள்கை வேற. புத்தர், சித்தர், ஆதிசங்கர் அவங்களும் வெவ்வேறு. புத்தர் வேற, அப்புறம் மகாவீரர் வேற. ஆனா அவங்கள உயிர்கொலை செய்யாதவங்க. அதுதான் பெரிய விஷயம். உயிர்கொலை செய்யாதவங்க. நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை தெய்வமாக வழிபடுவார்கள். அவங்க வந்து அறிவைத்தான் நம்புவாங்க, கடவுளை நம்புறது இல்லை. கடவுளை சரி. அப்படி என்றால் நாம் என்ன அப்படி என்றால் நாம வந்து அப்ப எல்லாருமே நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப ஆசை, உணவு விட்டாலும் ஆசையை விடாதும்பாங்க. உணவு விட்டாலும் ஆசையை விடாதும்பாங்க. அப்ப உணவை விட்டாலும் ஆசையை விடாதும்பாங்க. நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நாம் என்ன பண்ணலாம்னா, ஆசை வரும்போது அனுபவிச்சு தீர்த்தரலாம். ஆசை வந்தால் 2 முடிவு எடுக்கலாம். அனுபவிச்சு தீர்த்துட்டு சுத்தப்படுத்திக்கலாம். நாம வந்து படிநடையில் இருக்கிறோம். நம்ம பெருசாலும் ஒன்றும் பெரிய சாதனையெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆசை வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டு சைவ அசைவத்தை ஒட்டுக்க அடிச்சிட வேண்டியதுதான். சைவத்தை அசைவத்தையும் பாலிஞ்சோறு தினம் 2 முடிஞ்சு போச்சு. பாலுங்கிறது அசைவம், சோறுங்கிறது அசைவம். 2ம் திங்க வேண்டியதுதான். தின்னு போட்டு சுத்தப்படுத்திட்டு வேலை முடிஞ்சு போச்சு. சாப்பிட்ற நறுக்குன்னு சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? நறுக்குன்னு சாப்பிட்டோம். நறுக்குன்னு சாப்பிட்டு அடுத்த நாள் பட்டினி. அடுத்த நாள் தண்ணி பேச்சு போனீங்கன்னா அது காணா போய் ஒரே நாள்ல உடம்பு ஏறும். அது காப்பாட தேவை. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து செக் பண்ணி பார்த்துடணும். அப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா அடிமேல் அடி வச்சோம்னா அம்மியும் நகரும். அடிமேல் அடி வச்சா அப்புறம் டக்கு அப்புறம் உடல் வேற எல்லாம் மாறிட்டே வரும். மாற அப்புறம் அது ஒழுங்கா டிஎன்ஏ என்ன பண்ணு, தப்பா போனது பூரா டிஎன்ஏ பூரா மாறிக்கும். நரம்பு போல மாறிக்கும். புதிய கோணத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கும். புதிய வழி சிந்திக்க ஆரம்பிக்கும். இப்படிலாம் சிந்திக்க ஆரம்பிக்காது. அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பெரிய அறிவாளி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் எழுதியிருக்காரு, மனிதன் அவன் வந்து விண்வெளியினுடைய சிறிய பிரதிபிம்பம். பிரதிபிம்பம்னா விண்வெளியினுடைய சிறு அங்கம் எழுதுவார். யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் வந்து உலக அளவில் பல பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டம் பெற்றவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நம்ம நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். ஆசிரியர் தினம் உலகமெங்கும் இந்தியா புறம் ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற பொழுது அவர் வச்சு தான் ஆசிரியர் தினம் கொண்டாடுவாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் மண்டை கட்டு இருப்பார். நம்ம நாட்டில் திருத்தணியில பிறந்தவர் தான். அவர் எழுதுறாரு இந்த மாதிரி மனிதன் வந்து அவர் வந்து பிரம்மசூத்திரம் ஒரு நூல், ஆசிரியர் மாணவனுக்கான ஒரு கேள்வி பதில். அந்த கேள்வி பதில படிக்கிறப்போ அந்த ஆசிரியர் மாணவன் உரையாடல வருகின்ற பொழுது அது மொழிபெயர்த்து, அது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்தது. அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலம் தெரியும். சாதாரண ஆள் கிடையாது அவர். தமிழ், சமஸ்கிருதம் எல்லாமே அவருக்கு ஒரு 4-5 படி அவருக்கு தெரியும். அது மொழிபெயர்த்து போடுகின்ற பொழுது இப்படி எழுதுறாரு. அவருடைய முகவரியில் எழுதுறாரு. அதாவது பிரம்மசூத்திரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு முகவுரை. பிரம்மசூத்திரம்னா என்ன, அதோட தன்மை என்ன அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது மனிதன் மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். மனிதன் அது மட்டுமல்ல, மனிதன் விண்வெளியினுடைய ஒரு சிறிய துகள்ங்கிறாரு. மனிதன் விண்வெளியினுடைய ஒரு சிறிய துகள் அப்படிங்கிறாரு. அப்ப விண்வெளியினுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. அது மட்டுமல்ல, அவன் சிந்திக்க தொடங்குகிறான். சிந்திக்க தொடங்குகின்ற அது மட்டுமல்ல, அவன் முடிவடையாத பரிசோதனைங்கிறாரு. அவன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிளட் டெஸ்ட் இவ்வளவுதான், அப்படிலாம் கிடையாது. இப்ப மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். 2வது, மனிதன் என்பவன் முடிவடையாத பரிசோதனை. அவனுக்கு பரிசோதனைங்கிறது முடிவே கிடையாது. நீங்க உங்க சோதனை பண்ணி பாருங்க, எப்படி ரிசல்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அப்ப இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்க நோயே தீராதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்படித்தானே நல்ல முத்து? ஆமாங்கய்யா. நோயே தீராதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆமாங்கய்யா. இப்ப எப்படி தீருது? எப்படி மாறுது இப்போ? அப்ப யோக முறைகள் வரங்காட்டிங்கய்யா. அப்ப மாறாதல மாறுதுன்னு ஆகி போச்சு இல்ல? ஆமாங்கய்யா. யாரை கேட்டாலும் தீராதும்பாங்க. அவனை கேட்டாலும் தோல் நோய் தீராது, மூட்டு வலி தீராது, வயிற்று வலி தீராது, புற்றுநோய் தீராது, சக்கரை நோய் தீராது, எதுவுமே தீராது. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி தீருது? தீர ஆரம்பிச்சிருக்குது. அது வந்து அதை சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். எப்ப நோய் குணமாகுது, அப்ப அது நோய் குணமாகுதுன்னு என்ன இவ்வளவு வேகத்துல குணமாகுதா? உலகத்திலேயே வேகமா குணமாகுறது இந்த நோய் ஒண்ணு மட்டும். வேகமா, அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, மக்கள் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாங்க, விரைந்து முன்னேறுகின்ற மாதிரி கண்டுபிடிச்சு கொடுங்கிறாரு. விரைந்து, அதாவது சொல்றாங்க சீக்கிரம் நல்லாகணுங்கிறாங்க இல்லையா? அதுதான் அது. சீக்கிரம் நல்லாகணும். பசங்க கேட்பாங்க, ஐயோ சீக்கிரம் நல்லாயிருங்களா? நல்லாயிருமே. அப்புறம் சீக்கிரம் நல்லாகணும்னா அப்புறம் அதுக்கு இயற்கை சட்டத்தை புரிஞ்சாதான் நல்லா ஆக முடியும். இயற்கை சட்டத்தை புரியாதவன்
இப்ப எல்லா மருத்துவர்களும் எல்லா மருத்துவரும் நோய் நல்லாகுன்னு சொல்லவே மாட்டான். உங்களோட குசு குசுன்னு சொல்லுவானே தவிர போர்டு போட்டு எழுதி வைக்க மாட்டான். நோய் நல்லாகிவிடும், நோய் நல்லாயிருன்னு சொல்லவே மாட்டான். சொல்லவும் கூடாது, அவன் சொல்லவும் கூடாது. ஆனா பொய் சொல்லுவானுங்க எல்லாரும். என்னது? பொய் சொல்லுவாங்க. இப்ப லேகி விற்கணும் இல்ல, லேகி விற்கணும், சூரணம் விற்கணும், மாத்திரை மருந்து விற்கணும், இன்ஜெக்ஷன் விற்கணும், டேப்லெட் விற்கணும், ஸ்டீராய்டு விற்கணும், விட்டமின் டி கிளாம்ஸ், வைட்டமின் டி, ஏ, பி, ஜெட் எல்லாம் விற்கணும் இல்ல. அப்படி அதுதான் விஷயமே. உலக சுகாதார மையம் தெளிவா இருக்குது. உலக சுகாதார மையம் தெளிவா இருக்கு. அது என்ன சொல்றான்னா, வருடத்திற்கு உணவின் விஷத்தால், அவன் சொல்றான், உணவின் விஷத்தால் இறந்து போகின்றவர்கள் கோடிக்கணக்குங்கிறான். இப்ப உணவின் விஷத்தால் தான் மனிதர்கள் இறந்து போறாங்கன்னு இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஃபுட் பாய்சன், இப்பதான் ஃபுட் பாய்சன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபுட்டு பாய்சன், ஃபுட்டுன்னா உணவு, பாய்சன்னா விஷம். அப்போ உணவு விஷமா மாறுகின்ற காரணத்தினால், என்னது? உணவு விஷமாக மாறுகின்ற காரணத்தினால் மரணம் வருகிறது. மரணம் எப்படி வரும்? நோய் வந்ததுக்கு அப்புறம் மரணம் வரும். என்னது? நோய் வந்து மரணம் வருதுங்களா? ஆமா, விபத்து மரணம் என்பது வேறு. மின்சாரத்தில் கை வைக்கிறோம் செத்து போயிடும், வண்டி வாகனம் அடிச்சு செத்து போறோம், அது வேற. உடன் சடன் டெத். இது அப்படி இல்ல, துடிதுடித்து சாகிற டெத்து. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வேணா அதை படிச்சு காமிச்சிடுறேன். படிச்சு காமிச்சு நிறுத்திக்கலாம். ரொம்ப நேரம் 10வது பாடத்தை எடுங்க. இந்த 10வது பாடம் இருந்தா எடுங்க. 10வது பாடம் அனுபந்தம்னு வருமா? அனுபந்தம் என்னது? பத்தாவது 119ஆம் பக்கம் வருதுங்க. அனுபந்தம் 9 அதுல டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய அந்த கொள்கை, அது ரொம்ப அருமையான கொள்கை. மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தாச்சு. அவர் பேர் தெளிவா மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணி பார்த்தாரு. சரி சரி சரி, அது நான் மாதிரி எடுத்து சொல்றேன். இந்த இடத்துல இருக்கு, நான் சொல்றேன். அது மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்காரு பாருங்க. 10வது பாடத்துல மெடிக்கல் ரிப்போர்ட் 121 பக்கம் அந்த டாக்டர் முன்னிலையில, ரோட்டரி சங்க டாக்டர் முன்னாடி எடுத்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் மன்னார்குடி மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என்னுடைய உடல் பரிசோதிக்கப்பட்டது, சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்ப மெடிக்கல் டாக்டரே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்பவே. இப்பதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரரத்தன் மன்னேக்குங்கிற ஒரு பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் வந்து அமெரிக்காவில் வந்து 20 டாக்டர் செக்அப் பண்ணாங்க. அவர் பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாரு. பசி கட்டுப்படுத்தி திரவாகாரம் மட்டுமே, லிக்விட் ஏதாவது ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பிட்டுட்டு போய் காமிச்சாரு. அவங்க வந்து கலோரி வேல்யூ தப்புன்னு நிரூபிச்சாரு. இந்த கலோரி வேல்யூ இவ்வளவு திங்கணும் அப்படிங்கறதெல்லாம் தப்பு. அடிச்சு நொறுக்குறாரு. அடிச்சுனா அவன் மிரண்டு போய் கடைசியில் அது கரெக்ட் தான் அப்படின்ட்டு அவனுங்க. என்ன, நீங்க டாக்டர் போய் சொல்ல முடியாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் போய் சொல்லாது, பிளட் ரிப்போர்ட் போய் சொல்லாது. பிளட் ரிப்போர்ட்டு எல்லாமே தப்பாயிரும். பிளட் ரிப்போர்ட் எல்லாம் 60, அதாவது பரிணாமத்தை நீங்க மகேஸ்வரி நினைக்கிற சத்தம் வருது. மகேஸ்வரி சத்தம் வருது, நிறுத்துங்க. மகேஸ்வரி சத்தம் வருது, நிறுத்துங்க. மகேஸ்வரி இருக்கிறீங்களா? மகேஸ்வரி கொஞ்சம் கவனிக்கணும். சரி 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 சரி, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏன் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும், வெங்கடேசன் சொல்றார். நான் ஏன் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும், நான் தொடர்ந்து செய்வதனால் உலகத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்றாரு. கடைசி 123ஆம் பக்கத்துல நான் ஏன் தொடர்ந்து இது செய்ய வேண்டும், நான் ஏன் இப்படி வாழ்வதற்கான காரணம் என்ன, இந்த 2 ஆப்ஷன் சொல்றாரு. ஒண்ணு வந்து, நான் பழங்கள் சாப்பிட்டால், இந்த நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட்டால், இந்த ரொம்ப முக்கியமான விஷயம். எப்ப பழங்கள் சாப்பிடணும், இந்த கேசவன் இது புரிஞ்சுக்கலாம்.
எப்ப பழங்கள் சாப்பிடணும் தெரியுமா? நன்கு சுத்தமானது பிறகு. எப்ப நன்கு சுத்தமா யார் கண்டுபிடிச்சீங்க? இப்ப மருத்துவ ஆய்வுல பண்ணி முடிச்சு ரத்தம்ல சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த நீர்ப்பயிற்சி பண்ணி ம், வாந்தியில எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியில பழங்கள் ம். சாப்பிட்டு 2 மணி நேரம் அந்த 3 மணி நேரத்துல அது வெளியே போயிடணும். அப்படி வெளியே போயிட்டா அன்னப்பாதை முழுவதும் தூய்மையாகிவிட்டது என்று பொருள். இல்லைன்னா உள்ள சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப மீண்டும் நீர்ப்பயிற்சி பண்ணி கழுவுன்னு கழுவணும். நான் ம். பழங்கள் சாப்பிட்டால் சுமார் 2 மணி நேரத்தில் அதே வேக வைத்த வாடையோடு, அதாவது ஒரு பழத்தை வேவிச்சப்ப என்ன ஸ்மெல்லோ அந்த வாடை தான் இருக்கணும், வேற எந்த நாத்தமும். இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற சின்ன சின்ன பேர சொல்லுங்களா பார்க்கலாம். அப்ப ஊரை விட்டு ஓடிடணும், அந்த நாத்தம் அடிக்கும். புரியுதா? யோக மார்க்கம்னு சாதாரண விஷயம் இல்ல. மரணத்தை வெல்றதுன்னா என்ன விளையாட்டா? மரணத்தை வெல்றதுக்கு எழுதிட்டு போயிட்டாரு வள்ளலாரும் சொல்லிட்டாரு, திருமூலரும் சொல்லிட்டாரு. எப்படியே செய்வீங்க அதே மரணத்தை எப்படி வெல்றது? என்ன பண்ண 2 தடவை கீரை சாப்பிட்டா சரியா போயிடா? 2 தடவை கீரை சாப்பிட்டு 2 தடவை பழந்தாங்க சாப்பிட்டா மரணத்தை வென்றலாமா? அப்படிதான் கேட்கற எல்லாத்தையும். அப்படிதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க மரணத்தை வெல்லலாம். ஆனால் மரணத்தை வெல்லலாம் நினைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா மரபணு மாற்றம் நடக்கணும். முதல் நினைக்கணும். நாம மரணத்தை வெல்றோமா இல்லையா, முதல்ல என்ன பண்ணணும்? நினைக்கணும். என்னது? நினைக்கணுங்கய்யா. அப்ப நினைச்சேதான மாற்றம் நடக்கும். நீ நினைக்காம இருந்தா எப்படி மாற்றம் நடக்கும்? வள்ளுவர் சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ங்கிறாரு. சாவே மறுக்கணும். நாம முதல்ல சாவையை மறுக்கணும், பசியை மறுக்கணும், ருசியை மறுக்கணும், சாவையை மறுக்கணும். மறுப்பதுதான் உண்மையானது. மறுக்கணும், எதையும் மறுக்கணும். நமக்கு ஆரோக்கியம் தராத பொழுது நீங்க மறுக்கணுமே இல்லையா? ஆரோக்கியம் தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் தருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் தர்றது உடம்பு ஏத்துக்குதே இல்லையா? உடம்பு ஏத்துக்கொண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் தர ஆரம்பி. இதுக்கு தான் இவ்வளவு தேடி இருக்கிறீங்க எல்லாருமே. ஆமாங்கய்யா. இப்ப விடுதலை கிடைக்குதே இல்லையா? இதுதான் சயின்டிபிக்கல் கரெக்டா வரணும். அமெரிக்காவில ஒரு வெள்ளக்காட்சி செஞ்சாலும் இது வந்தாகணும். அல்ல அமெரிக்காவில் இருக்கிற கடைக்கு ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற ஒரு பொம்பளைக்கு இதை செஞ்சா அந்த பொம்பளைக்கு என்ன வரணும்? இதே ரிசல்ட் வந்தாகணும். இதே ரிசல்ட். நான் பழங்களை சாப்பிட்டால் சுமார் 2 மணி நேரத்தில் அதே பழத்தை வேக வைத்த வாசனையோடு அன்னப்பாதை மூலம் எதன் மூலம்? பழம் சாப்பிட்றேன், வேண்டிய அளவு பழம் சாப்பிட்றேன். அது 2 மணி நேரத்தில் வேக வைத்த வாடையோடு அன்னப்பாதை மூலம் வெளியேறுகிறது. வேக வைத்த வாடை. பழம் வேவிச்சு ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி வேக வைத்த வாடை. நெல் வேவிச்சு ஒரு வாடை வர்றது, அந்த மாதிரி நெல் வைக்கிறப்ப ஒரு கும்முன்னு ஒரு வாடை வர்ற மாதிரி பழம் வேகிக்கிறப்ப ஒரு வாடை வரும். அந்த வேக வைத்த பழ வாடையோடு சுத்தமான வேக வைத்த பழ வாடையோடு வெளியேறி விடுகிறது. அந்த அளவுக்கு சுத்தமாக உள்ளது என்று அர்த்தம். அப்ப எடையும் கூடக்கூடாது. என்னது? எடையும் கூடக்கூடாது. எடையும் கூட கட்டாது. பழங்கள் சாப்பிட்டிருப்பேன், பழங்கள் சாப்பிட்டு வெளிக்கு போயிருப்பேன், அது நாற்றம் வரக்கூடாது, எடையும் ஏறக்கூடாது. அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் சோறு சப்பாத்தி முதலியவை, சோறு திங்கிறது சப்பாத்தி திங்கிறது இதெல்லாம் முதலியவைகளை ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் சுமார் 4 கிலோ எடை ஏறி விடுகிறது. அப்ப சால்ல நீ சாப்பிட்டு 4 சப்பாத்தி தான், ஆனா ஏறது பார்த்தா 7 கிலோ ஏறிடும். சால்லுன்னு தண்ணி உள்ள போலி தண்ணி உள்ள பூரா உடக்கு தண்ணி பூரா சேர்ந்து கொல சடி பூரா கிருன்னு ஏறி மண்டை வரை ஏறி நினைக்கும், ஏறி விடுகிறது, அதிகமாகி விடுகிறது. அதை நீராகாரத்தின் மூலம் சுமார் 3 நாட்களில் குறைக்க முடியும். வேறுபடி உணவில் உள்ள விஷம். அப்படி நீங்க இந்த மாதிரி பழம் சாப்பிட்டு வெளிக்கு போயிட்டீங்கன்னா தண்ணி குடிச்சா போதும். இந்த சாதாரண உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே 4-5 கிலோ ஏறிதா. அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி செய்யணும். நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டு வரப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த வயிற்றுல சளி படிச்சிருக்கும். சளி வந்துட்டாவே தண்ணி உள்ள இறங்காதுப்பா. குழந்தைக்கு சளி பிடிச்சா தண்ணி எடுக்காது, தண்ணி குடிக்காது, சோறு திங்காது, படாத பாடு நீ போட்டு இடின்னு இடிப்பீங்க. அப்ப சளி இறப்பு. குழந்தைங்களுக்கு பாரு சளி பூரா நம்பி இருக்கு, தொண்டையில இருந்து வாயில் நாக்குல இருந்து இந்த இறப்பி பூரா கோலையா நம்பி இருக்கும். பூரா நம்பிடுச்சுன்னா எப்படி நீங்க தண்ணி குடிப்பீங்க? நீங்க பாலிஞ்சோறு குடிக்கிற குழந்தை பாருங்க, வாந்தி எடுத்துட்டே இருக்கு. என்னது? பாலிஞ்சோறு குடுக்கிற அது பேரு பாலிஞ்சோறு. இப்படி புரிஞ்சுக்கங்க, பாலிஞ்சோறுங்க. பாலா போன சோறு. என்ன சோறு? பாலா போன சோறுங்கய்யா. அதான் இவன் பாலிஞ்சோறுன்ட்டு. அட பாவிகளா, அது உண்மையாலும் பாலிஞ்சோறு இல்ல, பாலா போன சோறு. அதனால சரி இப்படி சொல்றீங்களே, சாக போற கிழவனுக்கு பாலை ஊத்தி கொள்றீங்களா இல்லையா?
இப்ப சாக போற கிழவனுக்கு என்ன ஆமா ஊத்துறீங்க? ஆமா பால் ஊத்துறீங்க. பால் ஆமாங்க ஆமா. பாலை கொடுத்தா அவன் சாகிறதுக்காகவே தமிழர்கள் கண்டுபிடிச்சான். அவன் சாகிறதுக்காகவே பாலை கண்டுபிடிச்சான். ஊத்துறா செத்து போயிடுவான். அப்புறம் அப்புறம் குழந்தைக்கு ஊத்துனா சாகாம இருக்குமா? ஆ? அவன் என்ன, அவன் வந்து நோய்வாய்ப்பட்டு சாவான், இவன் நோய்வாய்ப்படுறது ரெடி ஆகிக்குவான். என்னது இந்த குழந்தை எதுக்கு ரெடி ஆயிக்குது? எதுக்கு ரெடி ஆயிக்குது? குழந்தைக்கு பால் கொடுக்கறப்ப எதுக்கு ரெடி ஆயிக்குது? சொல்லுங்க, பதிலே வரல. யார பதில் இருந்தா சொல்லுங்க. யாரும் பதில் சொல்லி ஏற்கிறது? சரி, மறுபடியும் நாம வந்து 2 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம்.